உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரமும் செய்திகளை அதை கடந்தும் அலசுகின்ற செய்தி கப்பால் நிகழ்ச்சி இது. செய்தி கப்பால் நிகழ்ச்சியில் இந்த வாரம் செய்திகளை அலசுவதற்காக நம்முடைய இணைந்திருக்கக்கூடியவர் பேராசிரியர் வெங்கடேஷ் ஆத்ரேயா அவர்கள், பொருளியல் அறிஞர். உங்களை வரவேற்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கியமைக்கு மிக்க நன்றி. செய்தி கப்பால் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் முதலில் நம்ம அந்த வாரத்தினுடைய மிக முக்கியமான செய்திகளை வரிசைப்படுத்தி அதிலிருந்து அலசுவோம். டாப் 3 நியூஸ் பார்க்கலாம். டாப் 3 நியூஸில் 3-2-1 அப்படிங்கிற வரிசையில் பார்க்கலாம் சார். மூணாவதாக இருக்கக்கூடிய செய்தி அப்படிங்கிறது இந்த வாரம்னு சொல்ல முடியாது, இந்த மாதத்திலே அதிகமாக பார்க்கப்பட்ட நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். அதில் இந்த வாரம் முடிஞ்சிருக்கு குளிர்கால கூட்டத்தொடர். பெரிய அளவில் முழுமையாக நடைபெறலை. சில திட்டங்கள்லாம் நிறைவேற்கு, சில விஷயங்களெல்லாம் மசோதாக்கள்லாம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த குளிர்கால கூட்டத்தொடரை எப்படி பார்க்குறீங்க? அரசு ரொம்ப பிடிவாதமாக இருந்திருக்கு. ஏன்னா ஒரு அரசு எடுத்த நடவடிக்கை, செல்லக்காசு திட்டம் நாடு முழுவதும் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. பலர் இறந்திருக்கிறார்கள். இந்த சூழலில் இதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கேட்கும்பொழுது, குறிப்பாக பல மேடைகளில் பிரதமர் பேசுகின்றார். இதை பற்றி மக்களிடையே நேரடியாக சந்தித்து கருத்துக்களை சொல்கிறாரு, பல அரங்குகளில் பேசுகிறாரு. ஆனால் பாராளுமன்றத்தில் அவர் பேச வேண்டும் என்று கேட்கின்ற ஒரு வேண்டுகோளை, குறிப்பாக மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் அவர் பேசணும் என்ற வேண்டுகோளை தொடர்ந்து பிடிவாதமாக அரசு மறுத்தது ஏன் என்று புரியவில்லை எனக்கு. இந்த அவர் பூரா ரெண்டு பக்கமும் நீங்கள் பழி சுமத்தலாம், இவங்களும் உத்தரவிக்கலாம் சொல்லலாம். பட் அது சரியே கிடையாது. ஏன்னா அரசுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. அவர் பாஜக தலைவர் அத்வானியே வருத்தப்பட்டு சொல்லியிருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் அவை தலைவரும் இவங்களும் அரசும் முயற்சி எடுத்திருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. இந்த குறிப்பிட்ட அமர்வு பெருமளவிற்கு முக்கியமான விஷயங்கள் எதையும் விவாதித்து முடிவுக்கு வர முடியலை என்பது வருந்தத்தக்கது என்று நான் கருதுகிறேன். அந்த கடைசி நேரங்களில் ராகுல் காந்தி நாம் பிரதமர் மேலான அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை எல்லாம் வெளிக்கொண்டு வருவேன், அது ஒரு பூகம்பத்திற்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னதுக்கு பிறகு ஆளும் கட்சியினரும் எதிர்க்கட்சியினர் மீது இருக்கக்கூடிய கடந்த காலங்களில் ஆட்சிகளில் நடந்திருந்த ஊழல்களை எல்லாம் பற்றி பேச ஆரம்பித்து அது ஒரு பலமான சர்ச்சை, பலமான அமளி ஏற்பட்ட பிறகு துணை சபாநாயகர், மாநிலங்களவை துணை சபாநாயகர் கூட குறிப்பிட்டிருக்கார், ரெண்டு கட்சிகளுமே அமளியில் ஈடுபடுது, எதிர்க்கட்சிகளும் ஆளுங்கட்சி ரெண்டுமே அமளியில் ஈடுபடுது. அப்போ அந்த ரெண்டு கட்சிகளுமே அவையை நடத்துவதற்கு முனைப்பு காட்டலையோ அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் செய்திகள்லாம் வெளிவந்துச்சு. அதை பற்றி ஊடகங்களில் இந்த அமளி என்ற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. நான் என்ன சொல்வேன்னா, மாநிலங்களவையிலோ மக்களவையிலோ எதிர்க்கட்சிகள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள்னு சொல்லுவேன். அமளி என்று சொல்வது ஏதோ ஒரு கலகம் பண்ணுறாங்க, தேவையில்லாமல் ஒரு காரியம் பண்ணுறாங்க, ஏன்பா அமளி பண்ணுற, அது குறிப்பாக எப்பொழுதுமே எதிர்க்கட்சிகள் தான் பிரச்சனை எழுப்ப வேண்டிய அவசியத்தில் இருக்கிறதுனால எதிர்க்கட்சிகள் அமளின்னு மீண்டும் வருது. இப்போ மக்கள் என்ன கருத்து வருதுன்னா, எதிர்க்கட்சிகள் அமளி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ எனக்கு என்ன படுதுன்னா, ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு கூடுதல் களம் இருக்க வேண்டும் பாராளுமன்றத்தில், மக்களவையில், மாநிலங்களவையில் என்று நான் கருதுகிறேன். இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் பிரதமரினுடைய அவை நடவடிக்கைகளை எப்படி பார்க்குறீங்க? வருந்துகிறேன். ஏன் என்று சொன்னால், அவர் அநேகமாக மக்களவையிலோ மாநிலங்களவையிலோ பேசவில்லை என்பது ஒன்று. அந்த விவாதங்களுக்கு எங்கே பதில் சொல்லணும்? நீங்கள் வெளிநாட்டை பதில் சொல்ல போகிறீங்களா, இப்போ பொதுக்கூட்டத்தில் பதில் சொல்ல போகிறீங்களா, மக்களவையில் பதில் சொல்ல போகிறீங்களா? ஆகவே எனக்கு என்னவோ இவங்க என்னதான் சால்ஜாப்பு சொன்னாலும், நிதியமைச்சர் உட்பட சொன்னாலும், ஏனென்றால் இன்னொரு பிரச்சனை இருக்குது. தினசரி முடிவுகள் மாறிக்கொண்டே இருக்கிறது, முன்வைக்கப்பட்ட இலக்குகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த பிரச்சனை மட்டுமே, செல்லாக்காசு பிரச்சனை மட்டுமே, அப்படி பல பிரச்சனைகள்லையும் அப்படி வரும்பொழுது பிரதமர் கடந்த காலங்களில் மன்மோகன் சிங் அவர்களை மௌன பிரதமர் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு ஏன் மக்களவையில் மௌனமாக இருக்கிறார்கள், வெளியே மட்டும் பேசுகிறார்கள் என்ற கேள்வி எழுதா இல்லையா? இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? நாடாளுமன்றத்தில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பிரதமர் மான் கி பாத்லையோ அல்லது வெளியில் பொதுக்கூட்டங்களே பேசுறது எல்லாம் அது சரியா இருக்காது. நீங்க அங்க பேசுறது வேற, உங்களுக்கு ஒரு மன் கி பாத் பதில் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு அது எப்படிங்க? மக்களவையை மதிக்கணுமா வேண்டாமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்கலையோ, இப்போ எனக்கு இப்போ ஒரு கட்சியை பிடிக்கல வச்சுக்கோங்க, அவங்க ஆட்சி நடத்துகிறாங்க அல்லது மக்களவையில் இருக்கிறாங்கன்னா நான் அதை ஏற்றுக்கொண்டு தானே ஆகணும். ஆகவே மன் கி பாத்தில் சொல்வது வேறு, அந்த உரிமை பிரதமருக்கு எப்போதும் இருக்கிறது, அதுக்குள்ளே வரவே இல்லை. ஆனால் நேரடியாக மக்களிடம் சொல்வது, அதாவது அவங்களுக்கு எனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு ஆணவத்தை காட்டுகிறது என்று கூட நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு.
கடந்த காலங்களில் இதே மாதிரி பாராளுமன்றம் முழுமையாக முடங்கினப்பெல்லாம் கடந்த கூட்டத்தொடர்கள் எல்லாம் எவ்வளவு செலவாச்சு, ஒரு பாராளுமன்றம் ஒரு நாள் நடக்கிறதுக்கு, அந்த அவை நடவடிக்கை நடக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு கோடிக்கணக்கில் வந்து செலவிடப்படக்கூடிய ஒரு அமைப்பாக, ஒரு இடமாக அந்த இடம் இருக்கும் பொழுது அது ஒரு முழுமையாக பயனுள்ள ஒரு விஷயமா அமையாதது ஒரு நாட்டுக்கே ஒரு இழப்புன்னு பார்க்கலாமா? செலவை பற்றி எனக்கு அவ்வளோ கவலை இல்லை. இந்த தொகை என்பது சிறு தொகை தான் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கை எடுத்து பார்க்கும்பொழுது. ஆனால் பாராளுமன்றம் முறையாக நடக்கவில்லை, அதில் வந்து ஆக்கப்பூர்வமான விவாதம் நடக்கவில்லை என்பது வருந்தத்தக்கது. ஆனால் நீங்கள் என்ன யோசிக்கணும்னு சொன்னால், ஒன்று, இது எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய பிரச்சனைகளை அரசு ஒரு ஜனநாயக நிலையில் பார்க்க வேண்டும், எதிர்ப்புகள் வரும், அதை எதிர்கொள்ள வேண்டும், அதுக்கு முறையாக பதில் சொல்ல வேண்டும் என்ற அணுகுமுறை நேரு காலத்திலிருந்து இருந்து வந்திருக்கிறது. அது தொடர்ந்து பலவீனப்பட்டு வந்திருக்கிறது. நம்முடைய தேர்தல் களமும் அப்படி இருக்கிறது. நீங்கள் வந்து இன்றைக்கு பணம் என்பதுதான் தேர்தல் முடிவுகளை நிர்ணயிக்கின்ற பிரதான கருவியாக மாறும் பொழுது அதனுடைய அவைகளின் தரம் பாதிக்கப்படுவது வியப்புக்குரிய விஷயம் அல்ல. ஆனால் என்னை பொறுத்தவரையில் ஒரு சில எதிர்க்கட்சிகளாவது, கொள்கை ரீதியாக ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய கட்சிகளாவது தொடர்ந்து எழுப்புறாங்க பிரச்சனைகளை. நீங்கள் அவங்களுக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமா என்று தான் என் கேள்வி. ஆகவே நீங்கள் வந்து அரசை மட்டும் குற்றம் சொல்கிறேன் என்பதில்லை. அரசு, ஏன்னா கடந்த காலங்களில் எதிர்க்கட்சியில் பாஜக இருந்தபொழுது, எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தபொழுது அவர்கள் எப்படி அவையை எதிர்கொண்டார்கள் நமக்கு தெரியும். பல நாட்கள் அவை நடக்க விடாமல் செய்தார்கள். அப்போல்லாம் வந்து இது நியாயம் என்று அவங்க பேசியிருக்கிறாங்க, இது எங்களுடைய உரிமைன்னு பேசியிருக்கிறாங்க. இன்றைக்கு திடீரென்று எதிர்க்கட்சிகள் பிரச்சனையை எழுப்பினா இவங்க வந்து சபையில் அமளி பண்ணுறாங்க என்று சொல்லுவது எனக்கு பொருத்தமாக படலை. ஒரு பொருளாதார வல்லுநராக இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் போடுவீங்க? இதை எப்படி வந்து அணுகுவீங்க? அதாவது எதிர்க்கட்சிகள் முழுமையான ஒற்றுமையோடு வலுவாக எதிர்நடவடிக்கைகளுக்குள்ள மேற்கொண்ட முயற்சிகள் இன்னும் வலுப்பெற வேண்டி இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அதனால தான் வந்து அரசை வந்து நிர்பந்தப்படுத்த முடியலையோ என்று யோசிக்க வேண்டியிருக்கு. மார்க் இது வந்து இது பாஸ் ஃபெயில் என்ற அடிப்படையில் ஃபெயில்னு போட்டுடலாம். ஓ, நம்ம ரெண்டாவதாக இருக்கக்கூடிய செய்தியை பார்த்துடலாம். ரெண்டாவதாக இருக்கக்கூடிய செய்தி அப்படிங்கிறது இந்திய அளவிலேயே உழுக்கின ஒரு விஷயம், தமிழக அளவிலேயும் பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு விஷயம். திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் மீண்டும் காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது. இது தொடர்பான செய்திகள், இதையெல்லாம் ஆத்திரை எப்படி பார்க்கலாம்? ஒரு பெரிய மூத்த அரசியல் தலைவர், நீண்ட காலம் தமிழக அரசியலில் இருந்திருப்பவர், மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பவர், சிறந்த அறிஞர். அவருக்கென்று ஏராளமான மக்கள் அவரை ரொம்ப நேசிக்கிறாங்க. ஆகவே இவர் உடல்நிலை குறைவு என்று சொன்னால் அது ஒரு முக்கியமான செய்தி தானே. அதை என்ன எல்லா தலைவர்களும் போய் பார்த்துருக்குறாங்க. ஒரு நல்ல நாகரிகமான விஷயம் என்னென்னா எதிர்க்கட்சி தலைவர்களும் போய் பார்த்துருக்குறாங்க என்பது தான். ஆகவே இது மக்கள் இயல்பாக கவலைப்படக்கூடிய விஷயம். அவர் வயது என்று ஒன்று இருக்கிறது, இயற்கை என்று ஒன்று இருக்கிறது. இருந்தாலும் கூட அவர் மக்கள் மனதில் கணிசமான அளவுக்கு இடம்பெற்றிருப்பதனால இந்த கவலைகள் வருவது இயல்பு. இதில் எல்லாரும் பார்த்துருக்காங்க, எதிர்க்கட்சிகள்லாம் பார்த்துருக்காங்க. அப்படின்னாலும் கூட ராகுல் காந்தி முதல் முறையாக வந்து சந்திச்சிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளவு காலங்கள் இல்லாமல் இந்த முறை வந்து சந்திச்சிருக்கார். அது ஒரு மருத்துவமனையில் நடந்திருக்கு. இருந்தாலும் நேற்றைய தினம், நேற்று மாலை நடந்த ஒரு நிகழ்ச்சியும் ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். வைகோ அவர்கள் சென்றபோது நடந்த எதிர்ப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் அதிமுகவினர் செல்லும் பொழுது இல்லாத ஒரு எதிர்ப்பு ஒரு மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் போகும் பொழுது இருக்கிறதே அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் நிறைய சமூக வலைதளங்களில் கூட முன்வைக்கப்பட்டுச்சு. இப்படியான எதிர்க்கட்சி தலைவர்களுடைய, ஆளும் கட்சி அல்லது கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள்லாம் வந்து சந்திக்கிற இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நான் ஒரு பொருளாதார நிபுணர் தான், அதனால் அரசியல் ரீதியாக அதுக்கு போக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு குடிமன்றவர்கள் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், இப்படி சமூக களத்தில் அரசியல் கருத்துக்கள் வேறுபட்டிருந்தாலும் ஒரு நாகரிகம் காப்பது அவசியம் என்று நினைக்கிறேன். அந்த முறையில் இவர்கள் வந்தது சரி. ராகுல் காந்தியை பொறுத்தவரை ஒரு ஜெயலலிதா மறைவுக்கு வந்திருந்தார். கடந்த காலங்களில் இவர் கலைஞரை சந்திக்கலே என்ற ஒரு ஆதங்கமும் இருந்தது. இப்போ சரி செய்து விட்டார், வந்து பார்த்து சரி செய்து விட்டார். இதில் பெரிய அளவுக்கு அரசியல் பார்க்க வேண்டும் என்று எனக்கு படலை. அரசியல் இருக்கலாம் அதுக்கு பின்னாடி, இல்லை என்றுலாம் நான் சொல்லலை. ஆனால் இந்த நேரத்தில் அது ஒரு மரியாதை நிமித்தமான நாகரிகமான நடவடிக்கை எடுத்துக்கொள்ளலாம். வைகோ அவர்களை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் அவர் கலைஞரை பற்றி சொன்ன விஷயங்கள் ஒருவேளை திமுக தொண்டர்களுக்கு பெரும் மனக்கசப்பை ஏற்படுத்திக்கதான் தெரியவில்லை. என்ன இருந்தாலும் அப்படி செய்திருக்கக்கூடாது என்பது தான். அப்படி வைகோவுக்கு எதிராக வன்முறை என்பது நியாயமே அல்ல. அவர் என்ன கருத்து சொல்லியிருந்தாலும் இந்த நேரத்தில் அவர் கலைஞரை பார்க்க வர்றாரு. கலைஞருக்கு அவருக்கு ஒரு நீண்ட உறவு இருக்கிறது, அதில் ஏற்ற இறக்க இருக்கலாம். ஆனால் இப்படி தாக்குவது என்பது நாகரிகம் அல்ல, யார் செய்திருந்தாலும். இதற்கு எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார். இதையும் இந்த இடத்துல பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி இன்னொரு புறம் பார்க்கும் பொழுது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் போய் பார்க்கிறார். இப்போ திமுக தலைவர் கருணாநிதி அனுமதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அதிமுகவை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் போய் பார்க்குறாங்க. அதுவும் சசிகலா அவர்கள் அனுப்பிட்டு அவங்க பேப்பரில் போடுறாங்க.
அதையும் சொல்லி அதை சொல்லியிருந்தாங்க. தம்பிதுரை அவர்கள் குறிப்பிடும் பொழுதும் அந்த விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். இருதுருவ அரசியல் நடக்கிற ஒரு மாநிலமாக பார்க்கப்படக்கூடிய தமிழ்நாட்டில் அந்த இருதுருவ அரசியலில் இருக்கக்கூடியவர்களும் பரஸ்பரம் இந்த மாதிரியான சந்திப்புகள் நல விசாரிப்புகளில் ஈடுபடுறது ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு இட்டு செல்கிறது அப்படிங்கிற அந்த சில எண்ணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது சரியா நினைக்கிறேன். அதாவது பிரச்சனைகள் மீது விவாதம் இருக்கணும், பிரச்சனைகள் மீது சண்டை இருக்கணும், நபர்கள் மீது இருக்கக்கூடாது கூடிய வரைக்கும். அரசியலை நபர்களாக ஆக்குவது தமிழகத்துடைய பலவீனம். தமிழகத்தில் துரதிருஷ்டவசமாக தமிழக மக்களுடைய சைக்காலஜியில் இந்த நபர்கள் பிரம்மாண்டமாக இடம்பெறுறாங்க. இது மனித வரலாற்றில் பல நாடுகளும் நடக்குதுங்கிறேன். ஆனால் இன்றைக்கு பிரச்சனைகளின் மீது பேசுவது, கொள்கைகளின் அடிப்படையில் பேசுவது என்ற ஒரு ஆரோக்கியமான போக்கு கேரளத்தை போல் தமிழகத்துக்கு வர வேண்டும். கேரளாவில் ஒரு கொள்கை அரசியல் இருக்குது, இரு மாற்று கொள்கைகள் மோதுகின்றன. தமிழகத்தில் கொள்கைகளை விட்டுட்டு சொன்னால் வருத்தமாக இருக்கும். சில பேர் பாப்புலராக சொல்லும்போது கொள்ளையடிக்கிறதுக்கு சென்டர் இருக்கிற மாதிரின்னு சொல்கிறாங்க சில பேர். நான் அப்படி சொல்லலை. ஆனால் கொள்கை அடிப்படையில் பிரச்சனைகள் இருப்பது நல்லது என்று நினைக்கிறேன். நபர்கள் மீதான பிரச்சனைகளாக வரக்கூடாது என்று நான் கருதுறேன். இந்த சந்திப்பு நடந்த பொழுதெல்லாம் அல்லது இதற்கு முன்பு மறைந்த முதல்வரை மருத்துவமனையில் சென்று மு.க. ஸ்டாலின் சந்தித்த போதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லப்பட்டது, இது ஒரு அரசியல் நாகரிகத்துக்கு இட்டு செல்கிறது. தற்பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போலவே இப்படி சொல்லும் பொழுதே இதற்கு முன்பு அப்படி இல்லையோ அப்படிங்கிற எண்ணம் ஒரு இளைய தலைமுறைக்கு வர்றது இயல்பாக இருக்கும். உங்களுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுங்கள், தமிழக அரசியல் நிலவரம் எப்படி இருந்துச்சு, இப்போ இந்த நிலையை எப்படி பார்க்குறீங்க, இந்த பரிணாமத்தை? அவ்வப்பொழுது காழ்ப்புணர்வு மேலோங்கி வருகிறது தமிழக அரசியல். நம்ம பார்க்குறோம் தனிப்பட்ட நபர்கள் மீதான காழ்ப்புணர்வு கூட அதில் வெளிவருது. ஆனால் ஒரு வெகுஜன அரசியலில் ஒரு மிகப்பெரிய நாட்டில் 8 கோடி மக்கள் வசிக்கின்ற நாட்டில் இதெல்லாம் வரும், தவிர்க்க முடியாது. ஆனால் இவற்றை தவிர்ப்பதற்கு, குறைப்பதற்கு கூடுதல் அரசியல் நாகரிகம் என்பதை உருவாக்க வேண்டும் என்பது கரெக்டு. ஆனால் அரசியல் நாகரிகம் என்ற பெயரில் ஒரு தேவையற்ற புகழை யார் மீதும் நாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரவர்களுடைய நிலைப்பாடுகளை, அவருடைய செயல்பாடுகளை ஒரு பேலன்ஸ்டாக விமர்சனம் செய்யக்கூடிய உரிமை எல்லாருக்கும் உண்டு. ஒரு இறந்த உடனே செய்ய முடியாது, ஒரு நோய்வாப்பட்டிருக்கும்போது செய்ய முடியாது, அந்த நாகரிகம்லாம் இருந்தாலும் அது அந்த நபரை விமர்சனம் செய்வதல்ல, அவர் பின்பற்றிய கொள்கைகளை, செய்த நடவடிக்கைகளை விமர்சனம் செய்வது என்ற பாணியில் அது அமைய வேண்டும். நிச்சயமாக. முதலாவதாக இருக்கக்கூடிய செய்தி பார்க்கலாம். முதலாவதாக இருக்கக்கூடிய செய்தி குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம்னு 3 மாவட்டங்களையும் உலுக்கி எடுத்த வர்தா புயல். வர்தா புயலினுடைய தாக்கம் நிச்சயமாக இன்னும் எவ்வளவு ஆண்டுகள் நீடிக்கும்னு சொல்ல முடியல. ஆனால் தற்போது இது இருந்திருக்கக்கூடிய இந்த தாக்கமானது தீர்வதற்கே, அந்த மன வலிகளும் அந்த வேதனைகளும் போக்குவதற்கே கிட்டத்தட்ட ஆண்டுகள் பல ஆகுங்கிறது உறுதி. இந்த புயலும் இந்த புயல் பாதிப்புகளையும் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த ஆண்டு மட்டுமல்ல, தொடர்ந்து பல ஆண்டுகளாக வட தமிழகமும் கிழக்கு தமிழகமும் கடுமையான இயற்கை பாதிப்புகளை இந்த மாதங்களில் சந்தித்து வருகின்றார்கள். சென்ற ஆண்டு உங்களுக்கு நினைவு இருக்கும், வெள்ளம் பெருவெள்ளம். நான் தப்பித்து ஒரு வெளிநாடு போக வேண்டிய பொறுப்பில் இருந்ததுனால வெளிநாடு போயிட்டேன், தப்பிச்சிட்டேன்னு சொல்லணும். ஆனால் எங்கள் வீட்டில் மற்றவங்களாம் சிரமப்பட்டாங்க. எங்களுக்கு இப்போ கூட நாங்கள் ஒரு வசதியான பகுதியில் இருக்கிறோம், அடையார் பகுதியில் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கே இன்னும் தண்ணீர் வருவதற்கு நேற்று வர கார்பரேஷன் தண்ணீர் நிரப்பப்படலை. பட் எங்களுக்கு மின்சாரம் வந்து போகுது. ஆனால் பல இடங்கள் அதுவே என்ன வரல, ரெஸ்டோர் ஆகலை. பாதம்பாக்கம் போன்ற இடங்களில் எனக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க தொலைபேசி எடுப்பு கேட்க மாட்டேங்குது, அப்புறம் மின்சாரம் வரல அப்படின்னா இவ்வளோ பழகி இருக்கிறோம். ஒரு படிப்புன்னு என்னன்னு சொன்னால், ரொம்ப அலட்சியமாக டிஜிட்டல் பொருளாதாரத்தை நோக்கி நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு ரொக்கமற்ற பொருளாதாரம், இப்போ மக்களை ரொக்கமற்றவங்க ஆக்கிட்டாங்க, பட் ரொக்கமற்ற பொருளாதாரத்தை நோக்கி போகணும்னு சொல்கிறா பாருங்க. டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அவசியம்தான், ஆனால் அதுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குது என்பது உண்டு. இந்த முறை நல்ல விஷயம் என்னன்னு சொன்னால், நம்முடைய மெட்ரோலஜி டிபார்ட்மெண்ட் முன்கூட்டியே வார்னிங் கொடுத்துருது, எச்சரிக்கை கொடுத்துருது. 4 நாட்கள் முன்னாடியே 12ஆம் தேதி வரும் உட்பட அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் ஒரு முன் தயாரிப்பு இந்த வாட்டி இருந்திருக்கிறது. சேதங்கள் ஓரளவிற்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது, இன்னும் செய்ய வேண்டியிருக்கிறது என்பது தான். அதில் மத்திய அரசு என்னுடைய கருத்து என்னென்னா, கூடுதலாக தமிழகத்துக்கு நிதி வழங்க வேண்டும். இப்போ 500 கோடி ரூபான்னு இவர் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசு குறைந்தபட்சம் ஒரு 1000-1100 கோடி ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சென்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார இழப்பு இந்த புயலால் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு பொருளாதார வல்லுநராக இதை ஈடுகட்டுறது எந்த அளவுக்கு சாத்தியமானது, அல்லது எந்த வகையில் இதை ஈடுகட்ட முடியும்னு நினைக்கிறீங்க? அதாவது மதிப்பீடுகள் வருகின்றன. இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ்லாம் மதிப்பீடுகள் பண்ணுறாங்க. உடனடியாக மதிப்பீடு செய்யும்போது அதில் பல பலவீனங்கள் இருக்குது. சென்ற ஆண்டு ஃப்ளட்ஸோடு ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது குறைவாக கூட இருக்கலாம் பாதிப்பு. ஆனால் கடுமையான பாதிப்பு மிக குறுகிய காலத்தில் ஏற்பட்டிருக்கு. இயற்கை பாதிப்பு, மரங்கள் அழிந்தது, அந்த ஈக்காலஜிக்கு ஏற்பட்டிருக்கிற, சுற்றுச்சூழலுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு என்பது கடுமையானது. இன்றைக்கி கூட பத்திரிகைகள் என்ன போட்டிருக்காங்கன்னா, வார்தாவின் விளைவாக வருகின்ற கோடை சென்னைக்கு இன்னும் கடுமையாக இருக்குன்னு போட்டிருக்காங்க, மரங்களே இருக்காது அப்படிங்கலாம் வரும்பொழுது இதனுடைய பாதிப்புகளை நேரடியாக உற்பத்தி பாதிப்பு. உதாரணத்துக்கு நீங்கள் அந்த தொழில்பேட்டைகள் பூரா இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அங்கே அது ஒரு பிரச்சனை இருக்குது. விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு. வரக்கூடிய காலகட்டத்தில்
அடுத்தடுத்து மக்கள் மத்தியிலும் இப்போ துரதிருஷ்டவசமாக இது இன்னொரு புயலோடு சேர்ந்து வந்திருக்குது. செல்லா காசு புயலோடு சேர்ந்து வந்திருக்குது. ஆனால் கடுமையான பாதிப்பு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உடனடியாக ஒரு மதிப்பீடு சொல்ல முடியல. அரசு அதை மதிப்பீடு செய்யும் நான் கருதுகிறேன். கடந்த டிசம்பரை பொறுத்தளவு அது பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தினது போலவே தனிநபர் பாதிப்புங்கிறதும் ரொம்ப பெரிய அளவில் இருந்துச்சு. ஒவ்வொரு குடும்பமும் அந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுச்சு. இந்த புயலாலும் இருந்தன நிச்சயமாக நிறைய இந்த புயலாலும் நிறைய பாதிப்புகள் அரசுக்கும் சரி தனிநபர்களுக்கும் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. மீண்டும் அவர்களுடைய சேமிப்பை இழந்திருக்காங்க நிறைய பகுதி மக்கள். இந்த தனிநபர் இழப்புங்கிறது எந்த அளவுக்கு ஒரு அரசினுடைய இழப்பாகவும் இருக்கும், அந்த தனிநபர் இழப்பை ஒரு குடும்பம் ஈடுகட்டுறதுக்கு என்ன மாதிரியான மீள் உருவாக்கம் வந்து அவங்க செய்ய வேண்டியிருக்கும்? பொதுவாக இயற்கை சீற்றங்கள் பாதிப்பது அதிகமாக ஏழை எளிய மக்களை. ஏன்னா அவங்களுக்கு தான் பாதுகாப்பு கிடையாது. உதாரணத்துக்கு நாங்களாம் ஒரு நல்ல வீட்டில் இருக்கிறோம். ஸோ கடுமையான காற்றடித்தால் கூட எங்களுக்கு பாதிப்பு இல்லை. வீட்டுக்குள்ளே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஐயோ இப்படி காற்றடிக்குதுன்னு பார்க்குறோம், கவலைப்படுறோம் மக்களை பற்றி. ஆனால் குடிசை வாழக்கூடிய மக்கள், ஒரு குறைவான வசதி பெற்ற ஷெல்டர்ஸ் இருக்கக்கூடிய மக்கள், அப்போ மீண்டும் மீண்டும் இயற்கை சீற்றங்கள், கிளைமேட் சேஞ்ச் உட்பட எல்லாமே வந்து இந்த அதிர்ச்சியும், அது வந்து டிமானிட்டைசேஷன் போன்ற அதிர்ச்சியாக இருக்கலாம், அது இயற்கை சார்ந்த அதிர்ச்சியாக இருக்கலாம். இவை அனைத்துமே வந்து சாதாரண மக்களை, உழைப்பாளி மக்களை, ஏழை மக்களை கடுமையாக பாதிக்கிறது. ஆகவே அரசு அந்த பகுதியினரை வலுப்படுத்துவதற்கு என்ன செய்வது என்று நீண்டகால யோசனை இருக்கணும். நீங்கள் வந்து மீண்டும் மீண்டும் இது அனுபவம் நமக்கு வருது. அப்போது இப்படி பாதிப்பு இல்லாத காலகட்டங்களில் ஏழை மக்களின் வாழ்வை எப்படி வலுப்படுத்துவது, அவங்களுக்கு எப்படி அதாவது கிளைமேட் சேஞ்சில் சொல்லுவாங்க மிட்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மிட்டிகேஷன் என்பது வந்த பிறகு அதனுடைய சீற்றத்தை குறைப்பது. முன்னாடியே அவங்களுக்கு வந்து வலுப்படுத்துறதுக்கு என்ன ஏற்பாடு, ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியுமா அவங்களுடைய நிலைப்பாட்டை அப்படின்னு யோசிக்கணும்னு நினைக்கிறேன். அது கூடுதலாக அதுக்கான செலவுகள் அரசு வந்து பெரும் செல்வங்களிலிருந்து வசூல் செய்து மக்களுக்கு செலவழிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த நேரத்தில் இன்னொரு விஷயமும் பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடந்த காலங்களை விட அந்த கடந்த காலங்களினுடைய படிப்பனையாக கூட பார்க்கலாம். இந்த முறை அரசு நிர்வாகம் சிறப்பாக சுழன்றிருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. குறிப்பாக பன்னீர்செல்வம் உள்ளிட்ட முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு துறை அமைச்சர்களும், மின்துறை அமைச்சர், போக்குவரத்துறை அமைச்சர்னு எல்லோருமே களமிறங்கி நிர்வாக பணிகள்லையும் இந்த சீரமைப்பு பணிகளில், நிவாரண பணிகளில் நேரடியாக களமிறங்கி இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. இதனால் விரைவாக சில இடங்களில் நடந்ததையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இந்த ஒரு நடவடிக்கைகளை எப்படி பார்க்குறீங்க? ஒன்று முன் தயாரிப்பு இருந்தது. இந்த முறை வந்து வானொலி அந்த இது மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட் முன்னே சொல்லியிருந்தா, வானிலை ஆராய்ச்சி சொன்னதுனால அகில இந்திய அளவில் நமக்கு முன்னறிவிப்பு இருந்ததுனால ஒரு முன் தயாரிப்பு இருந்தது. அமைச்சர்கள் செல்வது போவதை பொறுத்தவரையில் இப்போ எல்லா இடர்ப்ப காலங்களிலும் அவங்க போகிறாங்க செய்கிறாங்கங்கிறது இருக்குது. ஆனால் அவர்களுடைய வருகை என்பது உடனே நிவாரணமாக மாறும் என்ற உத்தரவாதம் இல்லை. ஓரளவு நடந்திருக்கும், இன்னும் செய்ய வேண்டியது இருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன். அப்படியே அது வந்து அவங்க போனாங்கிறது வரவேற்க வேண்டிய விஷயம். இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு வந்து அப்படி மக்கள் மத்தியிலும் நெருக்கத்தை மீண்டும் வலுவாக பதிவிட வேண்டிய அவசியமும் இருக்கிறது. இன்றைய சூழல் செல்வி அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு ஒரு தேவை அவங்களுக்கு இருக்குது, அதுவும் இருக்குது. ஆனால் அரசும் ஓரளவு செயல்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் மக்கள் தேவைகளை பார்க்கும்பொழுது, உழைப்பாளி மக்கள், ஏழை மக்கள் தேவைகளை பார்க்கும்பொழுது இன்னும் அரசு நிர்வாகம் சிறப்பாக செய்ய வேண்டி இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் கடந்து வந்த வாரத்தில் நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கும். அது சரிவர சில செய்திகள் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்காது, அல்லது வெகுமக்கள் ஊடகங்களால் அதிகமாக கொண்டு சேர்க்கப்பட்டிருக்காது மக்களிடம். அப்படியான ஒரு செய்தி, மிக முக்கியமான ஒரு செய்தியை பார்க்கக்கூடிய இந்த பகுதி காணாமல் போன செய்தி. காணாமல் போன செய்தி பகுதியில் இந்த வாரம் நாம் பார்க்கக்கூடிய செய்தி, கடந்த சில வருடங்களாகவே தாமிரபரணி ஆற்றினுடைய ஜீவாதாரம் பாதிக்கப்படுவதாகவும், அந்த ஆற்றினுடைய வளம் குறைவதாகவும், அதற்கு சில குளிர்பான நிறுவனங்கள் தண்ணீரை வந்து உறிஞ்சுவது ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டு இருந்துச்சு. அந்த விஷயம் எப்படிப்பட்டது, அது சார்ந்த இன்னும் பல செய்திகளோடு இந்த தொகுப்பை பார்க்கலாம். திருநெல்வேலியின் கங்கை கொண்டான் பகுதியில் அமைந்துள்ள சிப்காட் வளாகத்தில் கொக்கோ கோலா மற்றும் பெப்சி குளிர்பான நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிறுவனங்களுக்கு தாமிரபரணி ஆற்றிலிருந்து எடுக்கப்படும் தண்ணீருக்கு 1000 லிட்டருக்கு 37 ரூபாய் 50 காசுகள் மட்டும் கட்டணமாக நிறுவனங்கள் செலுத்தி வருகின்றன. அதாவது 1 லிட்டர் தண்ணீரின் விலை இந்த நிறுவனங்களுக்கு 4 பைசாவுக்கும் குறைவாக அரசாங்கம் கொடுத்து வந்தது. இதனையடுத்து திருநெல்வேலியைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் கோக் மற்றும் பெப்சி நிறுவனங்கள் தண்ணீர் எடுப்பதால் விவசாயம் பாதிக்கப்படுகிறது என பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் குளிர்பான ஆலைகள் தாமிரபரணி ஆற்றிலிருந்து தண்ணீரை எடுக்க இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்தனர். இதனை சமூக ஆர்வலர்கள் பலரும் வரவேற்றிருந்த நிலையில்
திருநெல்வேலியைச் சேர்ந்த ராமையா ஆர்யா என்பவர் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் சில திடுக்கிடும் தகவல்களை பெற்றுள்ளார். அந்த தகவல்கள் மூலம் நமது அரசு சுமார் 27 நிறுவனங்களுக்கு தாமிரபரணி நீரை வழங்கி வந்திருப்பதும், அந்த நிறுவனங்கள் பெப்சி மற்றும் கொக்கோ கோலாவை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக தாமிரபரணி நீரை உறிஞ்சிக் கொண்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது. 2015 மற்றும் 16 நிலவரப்படி நாள் ஒன்றுக்கு பெப்சி 1,13,000 லிட்டரும், கொக்கோ கோலா 3 லட்சம் லிட்டரும் பயன்படுத்தி உள்ளன. அதே நேரம் ஏடிசி டயர்ஸ் நிறுவனம் மட்டும் 9,37,000 லிட்டர் தண்ணீரை நாளொன்றுக்கு உறிஞ்சி உள்ளது. சவுத் இந்தியா பாட்டகிங் கம்பெனி, ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ், பிரதிஷ்டா பிசினஸ் சொல்யூஷன் உள்ளிட்ட நிறுவனங்களும் நாளொன்றுக்கு 1 லட்சத்திற்கும் அதிகமான லிட்டர் தண்ணீரை உறிஞ்சுகின்றன. எனவே பெப்சி மற்றும் கோக் உள்ளிட்ட குளிர்பான நிறுவனங்கள் தாமிரபரணியில் தண்ணீர் உறிஞ்சுவதை தடுப்பது மட்டும் தீர்வாகாது, மற்ற நிறுவனங்கள் தண்ணீர் உறிஞ்சுவதையும் தடுத்தால்தான் தாமிரபரணியை காப்பாற்ற முடியும் என்கின்றனர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். தொடர்ச்சியாக சினிமாக்கள்லையும் சரி, இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர் மாதிரியான சமூக வலைதளங்கள்லையும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருந்துச்சு தாமிரபரணி ஆற்றின். தாமிரபரணி மட்டும் இல்லை, தமிழகத்தின் பல பகுதிகளிலையும் இந்த குளிர்பான நிறுவனங்கள் வந்து தண்ணீரை உறிஞ்சுவதால் மிகப்பெரிய ஆபத்து இருக்குது, நீர்வளம் குறையுதுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டுச்சு. அந்த செய்தி அப்படிங்கிறது கடந்த வாரத்தில் ஒரே ஒரு ஆங்கில ஊடகத்தில், அதுவும் இணையதள பக்கத்தில் மட்டும்தான் வந்திருந்த ஒரு செய்தி இது. இந்த செய்தியை தான் நம்ம காணாமல் போன செய்தியில் எடுத்திருக்கோம். இதில் பார்க்கும் பொழுது இன்னொரு முக்கியமான விஷயம் கூட படிக்க முடிஞ்சுது. பெப்சி, கொக்கோ கோலா உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு 15 லட்சம் லிட்டர் தண்ணீர் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறதுக்கு, கொக்கோ கோலாவுக்கு 18 லட்சம் லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கிறதுக்கு அனுமதி இருந்தாலும் 1.5 லட்சம் லிட்டர் 3 லட்சம் லிட்டர் தண்ணீர் தான் அவங்க வந்து ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறாங்க. ஆனால் மற்ற சில நிறுவனங்கள் 10 லட்சம் லிட்டர் தண்ணீர் எடுக்கிறதுக்கான அனுமதி இருந்தாலும் அவங்க 9,50,000 லிட்டர் தண்ணீர் அளவுக்கு எடுக்கக்கூடிய அந்த நிறுவனங்களும் இருக்குது. அப்போ இதை நிறுத்திடுறதுனால மட்டும் இந்த தண்ணீர் வளத்தை வந்து காப்பாற்றிட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக பெற்று அது ஒரு செய்தியாக வந்திருக்கு. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு சிக்கலான பிரச்சனை. முக்கியமான தகவல் வந்திருக்குங்கிறது உண்மை தான். ஆனால் இன்றைக்கி 1 லட்சம் 3 லட்சம் எடுக்கிற கம்பெனிகள் நாளைக்கு முழு சாங்ஷன் எடுக்க மாட்டாங்கன்னு உத்தரவாதம் ஒன்றும் கிடையாது. ஆக அவங்களுக்கு 10 லட்சம் நோக்கி போகலாம். ஆக அவங்க 10 லட்சம் போயிட்டாங்கன்னா இவங்களோட அவங்க ஜாஸ்தி எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். இதில் ஒரு தாமிரபரணி, நான் வந்து திருநெல்வேலிக்காரன், தாமிரபரணி கரையில் வளர்ந்தவன். அதனால் அந்த தாமிரபரணி கூடுதலாக 10 எனக்கு உண்டு. அப்போ தாமிரபரணி நீங்கள் தான் அற்புதமான தண்ணீர் நான் பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது எங்கள் ஊரில் பத்தமடைங்கிற ஊரில். ஆனால் இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னா, இந்த கம்பெனிகள் குறிப்பிட்டாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன உற்பத்தி பண்ணுறாங்க, எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, எவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. இயற்கை வளங்களை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் நம்ம ஒரு பக்கம் இருக்கிறது. மறுபக்கம் அவற்றை நிலைத்தகு முறையில் சஸ்டைனபிளாக பயன்படுத்த வேண்டிய தேவையே நமக்கு இருக்குது. அனுபவம் என்ன சொல்லுதுன்னா, தனிநபர் லாப அடிப்படையில் இயங்குகின்ற ஒரு பொருளாதார அமைப்பில் இயற்கையை பாதுகாப்பது ஒரு கடினமான வேலை. ஏன்னா லாபம் தானே மேலோங்கி நிற்குது. அப்போ இயற்கையை பாதிச்சா பரவாயில்ல, 4 பேருக்கு வேலை கொடுக்குறாங்க என்ற வாதமும் சேர்ந்து கொண்டு பல நேரங்களில் ஒரு தனிநபர் லாப அடிப்படையில் இயங்குகின்ற ஒரு முதலாளித்துவ அமைப்பில் இயற்கை பாதுகாப்பு என்பது அடிபட்டு போகுது. அது இந்த விஷயத்தில் நம்ம பார்க்குறோம். ஆனால் இதுக்கு ஒரு இரு அம்சங்களையும் சீர்தூக்கி பார்த்து முடிவுகளுக்கு வர வேண்டியிருக்கு. நீங்கள் இப்போது இந்த பெப்சி, கோக் தண்ணி எடுக்கிற சொல்கிறோம். ஏராளமான பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழகத்தில் தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம், நிலங்களை ஆக்கிரமித்துக் கொள்ளலாம், மின்சாரம் தடையற்ற மின்சாரம் அவர்களுக்கு வரும், மக்களுக்கு வராது என்ற நிலைமையில நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதனால் ஒட்டுமொத்தமாக வளர்ச்சி பற்றிய நம்முடைய புரிதல் என்ன? அது ஜனங்களை சார்ந்ததாக இருக்கணுமா, அது லாபத்தை மட்டும் மையப்படுத்தி இருக்கணுமா என்ற கேள்வி எழுது. ஆகவே இந்த நிறுவனமாக என்ற பிரச்சனை அல்ல. இன்னொன்று, தாமிரபரணியை பொறுத்தவரையில் தண்ணீர் எடுப்பது ஒரு பிரச்சனை, தாமிரபரணி கெடுவதற்கு இன்னும் பல காரணங்கள் இருக்கின்றன. அப்போது இது ஒட்டுமொத்தமாக ஹோலிஸ்டிக்காக இதை பரிசீலனை பண்ணால் உதவியாக இருக்கும். ஏதோ அநியாயமாக பன்னாட்டு கம்பெனிகள் குற்றம் சொல்கிறாங்க என்ற பாணியில் விவாதம் போயிடக்கூடாது. அவர்களும் கேள்விக்கு உள்ளானவர்களே, இவர்களும் கேள்விக்குள்ளானவர்களாக இருக்கலாம். இதை பற்றி நம் விவரங்களை வைத்து தான் பேச முடியும். பெரும்பாலும் இந்த மாதிரியான விஷயங்களில் குளிர்பான நிறுவனங்கள் அல்லது தண்ணீர் பாட்டில்கள் விற்கக்கூடிய நிறுவனங்கள் மேல் மட்டுமே இந்த தண்ணீரை வந்து உறிஞ்சுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்துடுது. நீர்வளம் குறையிறதுக்கான காரணமான ஒரு அமைப்புகளாக இது மட்டுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வர்றதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கும்? இல்லை, இப்போ ஒரு வித்தியாசம் இருக்குங்க. நீங்கள் வந்து அந்த கம்பெனிகள் ட்ரிங்கிங் வாட்டருக்கு பயன்படுத்துகிறாங்களா இல்லையே, அவங்க ஏதோ ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறாங்களா, அது நமக்கு தெரியணும். பொருள் உற்பத்தியில் பயன்படுத்தப்படுவது என்பது வேறு. ஏன்னா அது ஒரு நுகர்வு சார்ந்த விஷயம் இல்லை, முதலீடு சார்ந்த விஷயம், உற்பத்தி சார்ந்த விஷயம், பல பணியிடங்களில் உருவாக்கப்பட்டிருக்கலாம். நான் நியாயப்படுத்தலை, ரெண்டையுமே பார்க்க வேண்டியிருக்கு. இவங்களை பொறுத்தவரையில் தண்ணீர் மக்களுடைய ஆதார உரிமை. ஆனால் இன்றைக்கி அரசே தண்ணீரை காசுக்கு விற்குது. நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். தண்ணீர் என்பது மக்களுடைய உரிமை. நிலம், நீர், காற்று எல்லாம் வந்து இயற்கை கொடுத்த விஷயங்கள்லாம் மக்களுக்கு உரிமை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அது மக்களுக்கு உரிமை இல்லைன்னு ஆகிட்டுருக்கு தனிநபர் பொருளாதாரத்தில்.
அப்போது இந்த கம்பெனிகளுக்கு எதிராக ஒரு கருத்தோட்டம் இருக்கிறதும் உண்மையாக இருக்கலாம். அது ஒரு கூடுதலான வெளிச்சம், அதாவது நியூஸ் வர்த்தி. செய்திக்கு எது முக்கியம்? ஏதோ ஒரு அனாமதேய கம்பெனியாக முக்கியம். கோகோ பெப்சினா கோக் அப்படின்னு நியூஸில் முக்கியத்துவம் இருந்தது ஒரு அம்சம் இருக்குது, நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் அதனால் இவர்கள் செய்வதை நியாயப்படுத்துவது பொருத்தமாக இருக்கு. நீங்கள் கொஞ்சம் ரெண்டையும் பார்க்கணும். இவர்கள் செய்வது இவர்களுக்கு கொள்ளை லாபம் ஈட்டுவதற்காக செய்யப்படுகிறது, அந்த கம்பெனிகளும் லாபம் ஈட்டுகின்றன. அப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து ஒரு ஒட்டுமொத்த நிலைப்பாட்டிலிருந்து முடிவெடுத்து விட்டு அந்த கம்பெனிகள் மீது உரிய முறையில் வரிகளை விதித்து ஒருவரும் இயற்கையும் பாதுகாக்க வேண்டும். அரசே தானே சிப்காட்ல தான் இந்த நிறுவனங்கள் இயங்குது, அரசினுடைய அமைப்பு தான் அந்த சிப்காட்டும். அப்படி இடம் கொடுக்குது அந்த நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள். நீங்கள் இடம் வந்து கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க, அனுமதி கொடுத்ததும் அரசு தான், அனுமதி கொடுக்கலாம். ஆனால் அவங்க தனியார் நிறுவனங்கள் தான். ஸோ தனிநபர் லாப அடிப்படையில் உற்பத்தி என்று சொன்னால் அது கோக்காக இருந்தாலும் பாதிப்பு ஏற்படும், லோக்கல் கம்பெனியாலும் பாதிப்பு ஏற்படும். பிரச்சனை அதில்லை. அப்போது நீங்கள் பாதிப்பு என்று சொல்லும் பொழுது பயன்கள் என்ன, பாதிப்புகள் என்ன என்று இரண்டையும் வைத்து தானே பார்க்க முடியும். அதுக்கான விவரங்கள் கையில் இல்லை. அதனால் ஒரு கருத்துக்களை சொல்வதில் சிக்கல் இருக்குது. நம்ம அப்போ அடுத்த செய்திக்குள் செல்லலாம். அடுத்த பகுதி அப்படிங்கிறது, ஒவ்வொரு வாரமும் பிரபலமான யாராவது ஒருவர் அல்லது அரசியல் தலைவர்கள் அல்லது நட்சத்திரங்கள் யாராவது ஒரு விஷயத்தை சொல்லி அது சர்ச்சையாயிருக்கும், அது விவாதத்திற்குள்ளாக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய இந்த பகுதி அவங்க சொன்னது. அவங்க சொன்னதில் இந்த முறை சொல்லியிருக்கிறது, உயர்நீதிமன்றம் சைதாப்பேட்டையில் உள்ள பூர்வீக நாட்டு நாய்கள் இனவிருத்தி மையத்தை 2 மாதத்துக்குள் இழுத்து மூட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்க? அது விவரங்கள் பூரா நான் அந்த கேஸ் ஃபாலோ பண்ணல. அதனால் ஒரு நீதிமன்றம் சொல்லுதுன்னா சில விஷயங்கள் அவங்க பரிசீலனை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் கருத்து சொல்கிறதுக்கான போதுமான விவரங்கள் என் கையில் இல்லை. அதனால் எப்படி கருத்து சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் இதில் எதாவது க்ளூ கொடுத்தீங்கன்னா நம்ம பேசலாம் ஃபர்தர். க்ளூ ஏன்னா எனக்கு ஒன்றும் அந்த கேஸ் நான் அவ்வளோ க்ளோஸாக இந்த விஷயத்தில் ஒரு குற்றச்சாட்டு ஒன்று பார்க்குறாங்க அல்லது ஒரு விமர்சனத்தை பார்க்குறாங்க. எப்படின்னா பீட்டா மாதிரியான அமைப்புகள் இதன் பின்னாடி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. ஏன்னா நாட்டு நாய்களை வந்து அந்த இனவிருத்தி மையத்தை அடிக்கிறது, வெளிநாடுகளிலிருந்து மற்ற நாய்கள் அதை ஒரு வணிக ரீதியாக மாற்றுறதுக்கான முயற்சியோ இந்த நடவடிக்கை கூட அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் கூட இருக்குது. இல்லை, ஒருவேளை உச்சநீதிமன்றம் வந்து இப்போது இருக்கிற நிலைமையில் அதை தொடர முடியாது, அதை சீர் செய்து பயன்படுத்துங்கள் என்று சொல்லியிருந்தால் இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்திருக்குமோ என்ற கருத்து இயல்பாக எழலாம். ஏன் அவங்க அப்படி சொல்லலை என்று எனக்கு தெரியல. கடந்த காலங்கள் அப்படி சொல்லப்பட்டு நடக்கலையா? ஆனால் ஒரு இயற்கை சார்ந்த விஷயங்கிறதுனாலேயே அது வந்து பிரமாதமானு சொல்லிட முடியாது. பேட்டா போன்ற அமைப்பு ஏதோ அயல்நாடு சார்புடையது. அப்படி நம்ம ஊரில் என்ன பிரச்சனை வருதுன்னா, அயல்நாட்டு முதலீடுகளை மதிப்பீடு செய்வதில் நமக்கு ரொம்ப தாராளத்தன்மை இருக்குது. வேணும்னு கேட்குறோம், அது என்ன பாதிப்புன்னு யோசிக்க மாட்டேங்கிறோம். ஆனால் மற்ற நேரங்களில் திடீரென்று இந்திய பொருட்கள் என்று ஒரு பிரமையும் உருவாக்கப்படுகிறது. அப்படி எல்லா நேரங்களிலும் சரி என்று சொல்ல முடியாது. நீங்கள் இயற்கை வேளாண்மை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒவ்வொன்றையும் வந்து பிரச்சனையின் அடிப்படையில், விவரங்களின் அடிப்படையில் தான் முடிவெடுக்க முடியும். ஜென்ரலாக முடிவெடுக்க முடியாதனால இந்த விஷயத்தில் அந்த இனவிருத்தி மையம் வந்து சரியாக இல்லை, அடிப்படை வசதிகள் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் மூட சொல்லியிருக்காங்க. 2 மாதம் டைம் கொடுத்துருந்து அதற்குள்ளும் அது சரி செய்யப்படாதனால தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது முடியல, டைம் கொடுத்தாங்க. ஒரு 2 மாதம் டைம் கொடுத்தும் செய்யலை அப்படிங்கிற போது தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுது. இப்போ ஒரு மையம், ஒரு இனவிருத்தி மையம் அல்லது ஏதாவது ஒரு மையம், அந்த மையம் வந்து சரியாக இயங்கலைன்னா அதை சரியாக இயங்க வைக்கிறதுக்கான உத்தரவுகள் இருக்கிறது. அரசு என்ன பண்ணலாம்னா, அப்பீல் பண்ணிட்டு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே சரி பண்ணிடுறோம் என்ற உத்தரவாதத்தை கொடுத்தால் அதை செய்ய முடியும். நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல பொறுப்பு நிர்ணயிக்கணும்ல. இப்போ யார் அதுக்கு பொறுப்பு? அரசா, தனியார் அமைப்பா? தனியார் அமைப்பு பொறுப்பு என்றால் தனியார் அமைப்புக்கு நம்ம ஒரு கெடு கொடுக்குறோம், காலக்கெடு கொடுக்குது கோர்ட்டு. கொடுத்து நீ சரி என்ன செய்யணும்னு சொல்லுது, செய்யலைன்னா என்ன பண்ண முடியும் கோர்ட்டு? அப்போது நீங்கள் நம்முடைய நாட்டு நாய் விரும்பிகள் அதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு நாட்டு நாய் அந்நிய நாய் என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு சூழ்ச்சி இருக்கா நமக்கு தெரியாது. அவ்வளோ எளிதாக ஒரு மையத்தை ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எப்படின்னா, நாட்டு நாய்கள் அப்படிங்கும் பொழுது இது தொடர்ச்சியாக கடந்த ஒரு 2 வருடங்களாக சொல்லப்பட்டு இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னா, ஜல்லிக்கட்டுகள், நாட்டு காளைகளை வந்து ஒழிக்கிறதுக்கான முயற்சி, இந்த ஜல்லிக்கட்டுக்கான தடை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையாக இதை பார்க்குறாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த மண் சார்ந்த விலங்குகளை ஒழிக்கிறதுக்கான அதை ஒழிச்சிட்டு வேறு நாடுகள்ல இருந்து மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விலங்குகளை இங்கே கொண்டு வரதன் மூலமா இது ஒரு வணிக சந்தையாக உருவாக்குறதுக்கான முயற்சியோ அப்படிங்கிறது ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் குழப்பறாங்க. அதாவது மண் சார்ந்த விலங்குகள் வர்சஸ் மரபு அணி மாற்றப்பட்ட விலங்குகள்னு போஸ்ட் பண்ணப்படுது.
அவை மரபணு மாற்றப்பட்ட விலங்குகளுக்குன்னு அவசியமும் இல்லை. இங்கே இருக்கிற மண் சார்ந்த விலங்குகள் எல்லாமே வந்து எல்லா காலத்துக்கும் பொருத்தமானங்கிற உத்தரவாதமும் இல்லை. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஜல்லிக்கட்டு இருக்குது, நீ ஒரு பாரம்பரியமாக நடக்கிற தொழில், அதனால் வந்து அதுக்கு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு இருக்குங்கிறலாம் அது வேறு விஷயங்கள். ஆனால் நீங்கள் இது நாட்டுக்காலேயே அழிஞ்சு போயிடும் இதனால் என்று சொல்வது அவ்வளவு அறிவியல் பூர்வமாக என்று நம்ம பரிசீலிக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி தான் நாய் விஷயத்துலையும் நான் வந்து இவங்க சொல்கிறது தப்பு நான் சொல்லலை. ஆனால் இன்னும் வலுவான காரணங்களை முன்வைக்க வேண்டும். ஏதோ நாடு என்ற நிலையிலிருந்து அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே மட்டும் கொண்டு வரக்கூடாது. அறிவியல் பூர்வமாக சரியாதா இல்லையா என்று தான் கேட்க முடியும். நீங்கள் இதுவுமே வணிக ரீதியாக பயன்படுத்தலாமே. நீங்கள் நாட்டு நாய்கள் வணிக ரீதியாக பயன்படுத்த முடியாத விஷயங்களா, அல்லது ஜல்லிக்கட்டு வணிக ரீதியாக பயன்படுத்த முடியாத விஷயமா? அதனால் ஸ்கேல் மாறலாம். இப்போ நீங்கள் வந்து அப்படி ஒரு பெரிய இந்தியாவில் அந்நிய நாய்களுக்கு மார்க்கெட் இருக்கிற மாதிரிலாம் எனக்கு விவரம் இல்லை என்கிட்ட. எகெயின் பிரச்சனை, நான் வந்து ஒரு பொருளாதார முறையில் போதுமான விவரங்கள் எல்லாம் சொல்ல முடியாது. ஒரு பொருளாதார அறிஞராக கேட்குறேன், இந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே செய்கிறதன் மூலமாக அல்லது வேறு நாடுகளிலிருந்து வேறு விலங்குகள் கொண்டு வரதன் மூலமாக அதை பராமரிக்கிறதுக்காக அந்த நாடுகளிலிருந்தே உணவுப் பொருட்கள் அல்லது அதற்குரிய மருந்துகள்லாம் கொண்டு வரதன் மூலமாக ஒரு வணிக ரீதியில் ஒரு வெற்றி பெற முடியுமா? அது ஒரு வணிக சந்தையை மாற்ற முடியுமா? இல்லை, அதாவது நம் நாடு வந்து ஒரு முதலாளித்துவ நாடுங்க. தனிநபர் லாப அடிப்படையில் செயல்படுது. கம்பெனிகள் லாபம் தான் இன்னைக்கு நாட்டினுடைய வளர்ச்சியை டிரைவ் பண்ணுது. அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா இல்லை, இந்தியா ஒரு சோசியலிச நாடுன்னு தான் அதெல்லாம் அதாவது அபத்தமான கருத்து அது. ஆனால் ஒரு சோஷலிச நாடுன்னு சொன்னால் உற்பத்தி கருவிகள் சமூக உடைமையாக்கப்பட்டிருக்க வேண்டும். தனியார்கள் கையில் இருக்குது. இந்த நாட்டின் வளர்ச்சியை டிரைவ் பண்ணுறதே ப்ராஃபிட்ஸ் தான், லாபம் தான். அரசாங்கமாக ஒத்துக்குது. அப்போ ஒரு இந்தியாவில் அரசு துறை என்பதனுடைய பங்கு குறைவுங்க. அதாவது மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து செலவழிக்கின்ற தொகை என்பதே தேச உற்பத்தி மதிப்பில் 25% கூட கிடையாது. பப்ளிக் செக்டரினுடைய டோட்டல் எக்ஸ்டென்ட்டு குறைவானது தான். முக்கியமான துறைகளில் இருக்குது, பட் குறைவான அளவில் தான் இருக்குது. ஆக ஒரு தனியார் பொருளாதாரம் தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். சோஷலிசம்ங்கிறது எழுதி வச்சுக்கலாம் சட்டத்தில். நடைமுறையில் இந்தியா என்பது ஒரு வளர்ச்சி அடைந்து வரும் ஒரு முதலாளித்துவ நாடு. அதில் என்ன வருதுன்னு சொன்னால் வணிகம் லாபம் என்பது இந்த அமைப்பினுடைய மையமான சக்தியாக இருக்குது. அப்போது நீங்கள் அதை ஒழுங்குபடுத்தலாம். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, இப்போது அயல்நாட்டு நாய்கள் வருதுன்னு சொல்கிறீங்க. பொதுவாக எக்ஸாட்டிக் ஸ்பீஷீஸ் வேறொரு சூழலிருந்து இங்கே ஒரு உயிரினம் வரும்பொழுது சில பாதிப்புகளை ஏற்படுத்தும், அதுக்கும் பாதிப்புகள் ஏற்படும். இதெல்லாம் அறிவியல் பூர்வமாக பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள். அது வரலாமா கூடாதா என்பது. வந்த பிறகு வணிக ரீதியாக பயன்படுத்துவது என்பதை நீங்கள் தடை செய்யக்கூடாது. நீங்கள் இல்லை, எல்லாமே வணிக ரீதியாக நடக்குது. இந்த நாட்டில் கல்வி எப்படி நடக்குது? சோஷலிசமாக நடக்குதா? ஆனால் எனக்கு ஆரோக்கிய சோஷலிசம் நடக்குது. அரசியலமைப்பு சட்டத்தில் சோஷலிச ஜனநாயக மதசார்பற்ற ஒரு மதசார்பற்ற நாடாக இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அது கூட இன்னைக்கு வந்து கேள்விக்குறியாக்குறாங்களே. அப்போது நான் என்ன சொல்கிறேன், அரசியல் சாசனத்தில் எழுதப்பட்டிருப்பது வேறு. நடைமுறையில் இந்தியாவில் தனிநபர் லாப அடிப்படையில் செல்கின்ற அமைப்பாக தான் இது இருக்குது. அரசுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. ஆனால் பிரதானமாக உற்பத்தி கருவிகள் தனியார் கையில் இருக்குது. முக்கால்வாசி தொழில்கள், விவசாயத்தின் பெரும்பகுதி. அப்போது அரசு ஒழுங்குபடுத்த முயற்சிக்குது, விதிமுறைகளை உருவாக்க முயற்சிக்குது. ஆனால் ஒரு 25 ஆண்டுகளாக தனியார் மயம் தாராளமயம் உலகம் என்ற பாதையில் நான் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கட்டுப்பாடுகள் பெருமளவுக்கு நீக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு கட்டுப்பாடற்ற லாப வெறி அடிப்படையிலான பெரும் நிறுவனங்கள் லாபத்தை ஈட்டுவதற்கான களமாக, வேட்டைக்காடாக இந்தியா மாறி இருக்கிறது என்பதுதான் உண்மை. அப்போ இதை மட்டும் நீங்கள் ஐசோலேட் பண்ணி எப்படி பேச முடியும்? அதான் பிரச்சனை வருது. விருந்தினர் சாய்ஸ் எந்த விஷயத்தை குறித்து பேச போகிறீங்க? இந்த செல்லா காசு விவகாரம் தான். அதாவது 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று நவம்பர் 8ஆம் தேதி பிரதமர் அறிவித்தார். ஒரு 4 மணி நேரம் டைம் கொடுத்தாரு. அதை மாற்றிக்கிறதுக்கு சம்மந்தப்பட்டவங்க மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பாக அது அமைஞ்சது. அது வடிவங்கள் மாற்றுவதற்கான அமைப்பாகவும் ஜுவல்லரியாக மாற்றக்கூடிய அமைப்பும் அதில் கிடச்சிது என்பது உண்மை. ஆனால் இதுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்னென்னா, இது வந்து 4 இலக்குகளை கொண்டதாக அரசாங்கம் சொல்லிச்சு. 1, கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு, 2, கள்ளப்பணத்தை ஒழிப்பதற்கு, 3, பயங்கரவாதத்தை எதிர்த்து ஒரு நடவடிக்கை, 4வது இது ஊழலை ஒழிக்கும் என்று சொல்லப்பட்டது. ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ எனக்கு என்ன ஒரு விஷயம் பேசப்படுது, என்ன பேசப்படுது செய்திகள் ஊடகங்கள்னா, நிறைய சிரமத்துக்கு ஆளாக இருக்காங்க மக்கள் என்பதை பேசப்படுது. அது உண்மை. சிரமம் மட்டுமல்ல, ஒரு 150 பேருக்கு மேலே இறந்துருக்கிறாங்கிற ஒரு துயரமான செய்தி அதில் அடங்கியிருக்கு. இதை பற்றி இதுவரை இதை நடத்தியவர்கள், அமலாக்கியவர்கள் வருத்தம் தெரிவித்த மாதிரி கூட எனக்கு இது வரைக்கும் நான் பார்க்கல. அது ஒரு பக்கம் துயரமான விஷயம் இருக்கட்டும். நான் என்ன சொல்கிறேன், இந்த 4 இலக்குகள் அடையப்படுமா என்ற விவாதம் தமிழ் ஊடகங்களில் இன்னும் கூடுதலாக வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 1, ஊழல் என்பது ஒரு தொடர் நடவடிக்கை. நீங்கள் 500, 1000 நோட்டு செல்லா காசாக்கி ஊழலை ஒழிக்க முடியாது. அது தொடர்ந்து பல்வேறு பரிவர்த்தனைகளில் நிகழக்கூடிய ஒன்று. 2வது, பயங்கரவாதிகளை பொறுத்தவரையில் அவங்க வந்து
கள்ளப்பணம் பயன்படுத்தி தான் வரணுங்கிற அவசியம் இல்லை, அல்லது கருப்பு பணம் பயன்படுத்தி தான் வரணும் அவசியம் இல்லை. முறையான மின்னணு டிரான்ஸ்ஃபர்ஸ்லேயே அவங்களுடைய வேலைகள் நடக்குது இந்த நாட்டில். அதை பற்றி ஏற்கனவே எம்.கே. நாராயணன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்தவர் ஒரு குறிப்பிட்டார். இந்த பங்கேற்பு பத்திரங்கள் மூலமாக நடக்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் என்று சொல்லியிருந்தார். அதனால் தடை செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க, தடை செஞ்சுருந்தாங்க சில குறுகிய காலத்துக்கு. இப்போ இந்த அரசாங்கம் தடை செய்யலை, அப்படியே விட்டுடுச்சு. அவங்களும் விட்டாங்க, இவங்களும் விட்டாங்க. மூணாவது அவங்க சொன்னது வந்து கருப்பு பணம் கள்ளப்பணம் 2 விஷயங்கள் 3-4. கள்ளப்பணத்தை பொறுத்தவரையில் மொத்தம் ஒரு 400 கோடி ரூபாய் தான் கள்ளப்பணம் இருக்குது என்று தான் இந்திய புள்ளியியல் நிறுவனம் மதிப்பீடு செய்திருக்கிறது. தேசிய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்காக செய்யப்பட்ட ஆய்வில் ஐஎஸ்ஐ கல்கட்டா செய்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா ஒரு 400 crores தான் அது கவுண்டர்ஃபீட் மணி இருக்குது. இது மொத்த வேல்யூ பணப்புழக்கத்தில் இருக்கக்கூடிய மதிப்பில் ஒப்பிடும்பொழுது 0.028% கூட இல்லை, மிக மிக குறைவு. 17 லட்சம் கோடி ரூபா வேல்யூக்கு கரன்சி இருக்குது. 400 கோடி ரூபாங்கிறது ஒன்றுமே இல்லை. அதை வந்து முறையான மாமூலான முறைகளில் எடுத்துவிட முடியும் என்பது தான் அந்த அறிக்கையும் சொல்லியிருக்குது. தனி நடவடிக்கை தேவையில்லைன்னு சொல்லியிருக்குது. ஏற்கனவே பழைய நோட்டுகளை விலக்கிக் கொள்ளக்கூடிய செயல்பாடு நடந்துருந்துச்சுல, அது தொடர்ந்தாலே இது முடிஞ்சிருக்கும். ஆக அதுக்கு இது பிரயோஜனம் அல்ல. அப்போ மிச்சம் இருப்பது கருப்பு பணம். கருப்பு பணத்தை இது எடுக்குமா என்ற கேள்வி வருது. அதான் அப்படி தான் முக்கியமாக சொல்லப்பட்டது. நாட்டுக்காக நீங்கள் தியாகம் பண்ணுங்கன்னு மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. கருப்பு பணம் ஒரு ரொக்க பண வடிவில் இருப்பது என்பது ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் இருக்கின்ற கருப்பு பணத்தினுடைய மொத்த மதிப்பில் 5%. பெரும்பகுதி பொருட்களாக, ஜுவல்லரியாக, ரியல் எஸ்டேட்டாக, மற்ற விஷயங்கள் இருக்குது. அதேமாதிரி அயல்நாட்டு வங்கிகளில் கணக்குகளாக இருக்கின்றன. 1. அப்போ இரண்டாவது, கருப்பு பணம் என்பது ஒரு நடவடிக்கையில் மட்டும் வருவதில்லை, அது சும்மாக சாக்குகள் வைத்திருப்பதல்ல, செயல்பாடுகளில் ஈடுபடுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ தொடர்ந்து உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கிறது. அன்றாட நடவடிக்கைகளில் ஒரு ரியல் எஸ்டேட் டிரான்சாக்ஷனில், ஒரு ஜுவல்லரி சேலில், அல்லது வந்து தொழிலில் செய்யக்கூடிய ஏற்றுமதியை குறைத்து கணக்கு காட்டுவது, இறக்குமதியை கூட்டி கணக்கு காட்டுவது, அதில் கிடைக்கின்ற லாபத்தை வெளிநாட்டு வங்கிகள் போடுவது உள்ளிட்ட இந்திய நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்ட ஹவாலா முறையில் திரும்பி இந்தியாவுக்குள்ளே முதலீடாக வரக்கூடிய ஏற்பாடு உள்ளிட்டு பல வடிவங்களில் தொடர்ந்து கருப்பு பணம் உற்பத்தியாகிறது. அதை தடுக்க இந்த நடவடிக்கை எதுவும் செய்யாது. அப்போது இந்த 5% ரொக்கமாக இருக்குது பாருங்கள், அதை டார்கெட் பண்ணி தான் இது வருது. அப்படின்னா இப்போ என்ன கஷ்டமான சுச்சுவேஷன் அரசாங்கத்துக்குன்னு சொன்னால், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லிருச்சு, பெரும்பகுதி பணம் வந்துருச்சு. ஒரு 14.5 லட்சம் கோடி ரூபாய், 15.2 லட்சம் கோடியா வேல்யூக்கு 500,000 rupees இருந்துச்சு. அது பூரா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 12.44 லட்சம் கோடி வந்துருச்சு. இன்னும் டைம் இருக்கிறதுனால மிச்சமும் வந்துடும். வந்த பிறகு இப்போ சொல்கிறார் அந்த சம்மந்தப்பட்ட செக்ரட்டரி சொல்கிறாரு, வந்த பிறகு நாங்கள் பரிசீலிப்போம் இதெல்லாம் கருப்பு பண்ண டிரான்சாக்ஷன். இது நடக்கிற காரியமாக நீங்கள் வந்து ஒரு பெரிய வகை பொருள் ஊசி தேடுறீங்களா? எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க? அப்போது இது என்ன தெரியுதுன்னு சொன்னால், இந்த நடவடிக்கையின் உண்மை நோக்கம் கருப்பு பணத்தை ஒழிப்பது அல்ல. என்ன துயரமாக நான் எப்படி நான் தவறாக கூட இருக்கலாம் பாருங்கள். என்னென்னா, பிரதமர் என்ன சொன்னார் ஒரு கட்டத்தில், அதாவது எதிர்க்கட்சிகளையும் எதிர்க்கிறாங்க இந்த நடவடிக்கையை, ஏன்னா அவங்க தயாராக இல்லை அப்படின்னு சொன்னார். கிண்டலாக சொன்னார். அவங்க மாற்றிக்கல பணத்தைன்னு அர்த்தம். அப்படி நான் கேட்குறேன், ஆளுங்கட்சி தயாராக இருந்துன்னு அர்த்தமா? என்னுடைய மறு பக்கம், அவங்க தயாராக இல்லை, இப்போ நாங்கள் தயாராக இருந்தோன்னு சொல்கிறாரா பிரதமர்? அப்படி சொல்ல விரும்ப மாட்டார்னு நினைக்கிறேன். சொல்கிறாரா? அந்த ஒரு அர்த்தம் வருது இல்லை அதில். அப்போது இது ஒரு அரசியல் சார்ந்த நடவடிக்கையாக எனக்கு படுது. ஒருவேளை ஒரு 3 ஆண்டு காலமாக அரசு முன்வைத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை, விவசாயிகள் தற்கொலை குறையவில்லை, விவசாய நெருக்கடி குறையவில்லை, நாட்டின் பொருளாதாரம் பெருமளவுக்கு உற்பத்தி பெருகவில்லை, வேலைவாய்ப்புகள் சுத்தமாக உருவாக்கப்படவில்லை, நாட்டினுடைய ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய நடவடிக்கைகள் பல மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற உயர்கல்வியில், சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, தலித் மக்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் நடந்திருக்கின்றன. அதை அரசுகள் வலுவாக நடவடிக்கை எடுத்து கண்டிக்கவில்லை. அப்போது ஜனங்க மத்தியில் இந்த அரசின் மீது அதிருப்தி மேலோங்குகிறதோ, அதை திசை திருப்புவதற்கான நடவடிக்கையாக இருக்குமோ, தேர்தல் சார்ந்த நடவடிக்கையாக இருக்குமோ கூட யோசிக்க வேண்டும். நிறைய நடவடிக்கைகளில் பல 100 கோடி ரூபாய் சிக்குது, பல கிலோ தங்கங்கள்லாம் சிக்குது. ஆமாம், சில்லற. நீங்கள் அதான் இந்த நாட்டோட அளவு யோசிச்சிங்க, தயவுசெய்து யோசிச்சிங்க. நமக்கு 100 கோடி ரூபா நம்ம கண்ணால் பார்த்ததில்லை. ஆனால் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த நீங்கள் ஒரு 10,000 கோடி ரூபாய் வருது வச்சுங்க, 50,000 நீங்கள் சொன்னாங்க. இந்த அரசாங்கம் போன பட்ஜெட்டில் ஒரு திட்டம் அறிவிச்சது. என்ன அறிவிச்சது? சட்டம் 30 வரைக்கும் நீங்கள் இதுவரை சொல்லப்படாத வருமானத்தை சோர்ஸ் காட்டாமல் கொடுத்து வரி கட்டுருங்கப்பா, நான் ஒன்றும் கேட்க மாட்டோம்னு சொல்லிச்சு. 65,000 கோடி ரூபா வந்ததாக சொல்கிறாங்க வருமானமாக, டிஸ்க்ளோஸ்ட் இன்கம். அரசுக்கு கிடைத்த வரி வருமானம் 29,000 கோடி ரூபான்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, கருப்பு பணத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுத்துகிட்டு இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் பணத்தை கொண்டு கொடுங்க, மார்ச் வரைக்கும் கூட போகலாம், 50% டேக்ஸ் போடுவோம், எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடையாது. அப்போ மீண்டும் ஏன் அறிவிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது? போன பட்ஜெட்டில் சொத்து வரியை நீக்கினீங்களே, ஏன் நீக்கினீங்க?
அப்போது நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து கருப்பு பணத்தை அகற்றுவதாக சொல்லக்கூடிய தார்மீக உரிமையே இந்த அரசாங்கத்துக்கு கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். அவங்கள செயல்பாடு அப்படி இல்லை, நம்பிக்கை விட்டுவதாக இல்லை என்று எனக்கு படுது. இந்த நடவடிக்கையால் இந்திய பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறீங்க? குறிப்பாக கடுமையான பாதிப்பு, இறக்குமதிகளில் பணத்தினுடைய மதிப்பு, இறக்குமதி விடுங்க, உடனடியாக கடுமையான பாதிப்பு என்பது சிறு வணிகத்தில், சிறு நடவடிக்கைகள், அன்றாட உழைப்பாளி மக்களுடைய அன்றாட வாழ்வில் இது பெரும் பூகம்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. 86% புழக்கத்தில் உள்ள கரன்சியை நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க, விளக்குறீங்கன்னு சொன்னால் பொருளாதாரம் அப்படியே சுருங்கிடும். நீங்கள் ஒரு பொருளாதாரத்துக்கு எசென்ஷியலாக என்னோட ஆயிலே என்ன, புழக்கத்துக்கான கரன்சி தான். நம்ம நாட்டில் 98% டிரான்சாக்ஷன்ஸ், பரிவர்த்தனை நடவடிக்கைகள் காசு மூலம் நிகழ்பவை. நீங்கள் அதில் 86% மதிப்புள்ள கரன்சி எடுத்துட்டிங்கன்னா 500 ரூபாயை வந்து ஹை டினாமினேஷன் கரன்சி, உயர் மதிப்பு நோட்டுன்னு சொல்லுவதே எனக்கு அபத்தமாக இருக்குது. நீங்கள் வந்து 1 கிலோ அரிசி 2 கிலோ பருப்பு வாங்கினா முடிஞ்சு போச்சு கதை, நல்லெண்ணெய் வாங்கினா முடிஞ்சு போச்சு. அப்படின்னா இது இன்றைக்கு என்ன ஏற்படுத்தியிருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று, சாதாரண மக்களுடைய நுகர்வு சார்ந்த பாதிப்புகள். பொருளை வாங்க முடியல, விற்க முடியல. ஒரு டிரைவர் என்னை பிக்கப் பண்ணார் ஏர்போர்ட்டில். அவர் என்ன சொன்னார், சார் நான் மார்னிங்கு நைட்டு தான் சாப்பிட்றேன்னாரு. என்ன ஆச்சுன்னு, சார் பகலில் போய் நான் க்யூவில் நின்னா என் பழப்பு கெட்டு போய்டும் சார், ஏற்கனவே பிஸ்னஸ் போயிடுச்சு இந்த டிமானிட்டைசேஷனால், 900 ரூபா வந்துட்டு 300 ரூபா வருது, நான் சாப்பாட்டுக்கு கூட நேரம் ஒதுக்க முடியாது அப்படின்றாரு. இப்படி உழைப்பாளி மக்கள் கடும் பிரச்சனை சந்திக்கிறாங்க. சில பேர் க்யூவில் நின்று தங்கள் பணத்தை எடுக்கிறதுக்கு க்யூவில் நின்று சாவறாங்க. இதை விட கொடுமை இருக்க முடியாது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நுகர்வு பாதிப்புகள், இன்கன்வீனியன்ஸ் சொல்கிறாங்களா, அதுக்கு ஒரு வார்த்தையே ரொம்ப மோசமான வார்த்தை அது. இன்கன்வீனியன்ஸாக சாவு, இன்கன்வீனியன்ஸ் சாவு இஸ் ஃபைனல். அப்போது இன்னொன்று என்னென்னா, விவசாயம். நான் அறுவடை முடிச்சிருக்கிறேன், பொருளை விற்க ரெடியாக இருக்கிறேன், வாங்குறவங்க பழைய நோட்டு இருக்குது, விற்க முடியாது. விற்றுட்டேன், எங்கேயில் 500 1000 ரூபா நோட்டு இருக்குது, விதை வாங்க முடியாது. இது பின்னாடி ஒரு 2 மாதம் கழிச்சு 2 வாரம் கழிச்சு சரி பண்ண முயற்சி பண்ணாங்க. விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட போகுது. திருப்பூரில் அவர் முதலாளி, எனக்கு வந்து 10 லட்ச ரூபா கூலி கொடுக்கொண்டிருக்கு வாரத்துக்கு, என் கரண்ட்டை கூட 50,000 தான் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்? தொழிலாளிக்கு கூலி கொடுக்க முடியாது, மூடிடுறோம் கடையை. இப்படி ஏராளமான சிறு நடுத்தர தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, வணிகம் பாதிக்கப்பட்டிருக்கு, விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு, எண்ணற்ற மக்கள் அன்றாட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. 150 பேருக்கு மேலே இறந்துருக்கிறாங்க. இதை பதிவு பண்ணணும். நிச்சயமாக இதற்கு அடுத்து நாம் பார்க்கக்கூடிய பகுதியும் இது சார்ந்த ஒரு பகுதி தான். இந்த வாரம் டிஜி நியூஸ் என்ன பகுதியை பார்க்க போகிறோம் பார்க்கலாம். டிஜி நியூஸில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமும் இந்த டிமானிட்டைசேஷன் பற்றினது தான். பணத்துக்காக நடக்கக்கூடிய போட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். 2015-16 நிதியாண்டில் மொபைல் வேலட்டுகளின் சந்தை மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 154 கோடி ரூபாய். இந்திய மொபைல் வேலட் சந்தை 2022ஆம் ஆண்டில் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்குன்னா, 2022ஆம் ஆண்டு இந்திய மொபைல் வேலட் சந்தை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்குன்னா 30,000 கோடி ரூபாய். 30,000 கோடி ரூபாய் அளவுக்கு 2022, அதாவது இன்னும் ஒரு 5 ஆண்டுகளில் 30,000 கோடி ரூபாய் அளவுக்கு உயர்ந்திருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. தற்பொழுதைய நிலைமுறை அப்படின்னு பார்த்தா 154 கோடி. 154 கோடியிலேருந்து 30,000 கோடியாக மாறி இருக்கும், சென்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் 5 வருஷத்தில். இந்த மொபைல் வாலெட் பரிவர்த்தனை எந்த மாதிரியானது அப்படின்னு பார்க்கலாம். மொபைல் வாலெட் பரிவர்த்தனை பொறுத்தளவு 2012-13 பொறுத்தளவு கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து நடந்திருக்கு. 1000 கோடி ரூபாய் அளவுக்கு நடந்திருக்கு. 2013-14 பொறுத்தளவு 29,050 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த மொபைல் வேலட் பரிவர்த்தனை வந்து நடந்திருக்கு இந்தியாவில் 2013-14. அதாவது 2012லேருந்து 14க்குள்ளே 28,000 கோடி ரூபாய் அதிகரிச்சிருக்கு. 2014-15 பார்க்கும் பொழுது அதுவே 81,000 கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கு. 2015-16 பார்க்கும் பொழுது 4,87,000 கோடி ரூபாய் அளவுக்கு பரிவர்த்தனை நடந்திருக்கு. இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது 2015-16 வளர்ச்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 600% அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே ஒரு 1000 கோடி ரூபாயிலிருந்து ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ளார 4,87,000 கோடி ரூபாயாக மொபைல் வேலட் கடந்து வந்திருக்கு. இந்தியாவில் ஒருவர் செய்யும் சராசரி பரிவர்த்தனை அப்படிங்கிறது, மொபைல் வேலட் மூலமாக சராசரியாக பரிவர்த்தனை செய்யக்கூடிய அப்படிங்கிறது 807 ரூபா.30 காசுகளாக இருக்குது. 807 ரூபா தான் ஒருத்தருடைய சராசரி பரிவர்த்தனை. 2015-16 நடைபெற்ற மொத்த பரிவர்த்தனைகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தால், டெபிட் கார்டு மூலமாக கிட்டத்தட்ட
1170 கோடி ரூபாய் அளவுக்கு டெபிட் கார்டு மூலமாக நடந்திருக்கு. அதுவே கிரெடிட் கார்டு மூலமாக பார்க்கும் பொழுது 78 கோடி ரூபாய் 78 கோடி ரூபாய் அளவுக்கு கிரெடிட் கார்டு மூலமாக பரிவர்த்தனை நடந்திருக்கு. அதுவே மொபைல் வேலட் மூலமாக பார்க்கும் பொழுது 60 கோடி ரூபாய் அளவுக்கு பரிவர்த்தனைகள் நடந்திருக்கு. எதற்காக இந்த மொபைல் வேலட் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த மொபைல் வேலட் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ரீசார்ஜ் செஞ்சுக்கிறதுக்கு, அல்லது இந்த டிடிஹெச் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரீசார்ஜ் செஞ்சுக்கிறது, மின் கட்டணம் இந்த மாதிரியான சேவைகளை பெறுறதுக்கு, மற்ற இன்சூரன்ஸ் செஞ்சுக்கிறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக மட்டும் 31% அளவுக்கு ஆன்லைன் மூலமாக செஞ்சுக்கிறாங்க மொபைல் வாலெட் மூலமாக. அதுவே ஆன்லைன் மூலமாக பொருட்கள் வாங்குறது அப்படின்னு பார்த்தா, திரைப்படங்களுக்கு முன்பதிவு செய்கிறது, உணவகங்களுக்கு கட்டணம் செலுத்துறது மூலமாக கிட்டத்தட்ட 31% அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவில் மொபைல் வேலட் பயன்படுத்துவோருடைய எண்ணிக்கையை பார்க்கலாமும். இந்தியாவில் மொபைல் வேலட் பயன்படுத்தக்கூடிய ஒரு எண்ணிக்கை, அதில் பேடிஎம் பயன்படுத்தக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தா 15,80,00,000 பேர். மொபிவிக் மூலமாக பயன்படுத்துகிறவங்க பார்த்தா 3 கோடி பேர். ஆக்சிஜன் வாலெட் மூலமாக பயன்படுத்தக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை பார்த்தா 2 கோடி. ஃப்ரீ ரீசார்ஜ் மூலமாக 1 கோடி பேர் இந்த விஷயங்களை எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இந்த தரவுகளை எல்லாம் ஆத்திரையை எப்படி பார்க்குறாங்க? ரொம்ப பயனுள்ள தரவுகள் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ஏராளமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் என்ன தெரியுதுன்னா, இப்போ இந்த டிமானிட்டைசேஷன் பற்றி நம்ம பேசும்பொழுது முந்தைய பகுதியில் சொன்னோம் என்ன, 4 இலக்குகளில் இது இல்லை. இந்த கேஷ்லெஸ் எக்கானமி நோக்கி போகுது என்பது அந்த 4 இல்லை. அந்த ஃபெயிலியர் ஆகும்பொழுது நம்ம கேஷ்லெஸ் எக்கானமி நோக்கி போகணுங்கிற கருத்து வருது. கொஞ்ச நாள் கழிச்சு அதுவும் சாத்தியமில்லைன்னு தெரிஞ்ச உடனே லெஸ் கேஷ் எக்கானமின்னு அது மாற்றப்படுது. இப்போ என்ன பார்க்குறோன்னு சொன்னால், ஒரு புறம் டிஜிட்டல் மெத்தட்ஸில் பணத்தை பரிமாற்றம் செய்ய முடியும், பரிவர்த்தனைகளை செய்து கொள்ள முடியும், அதை வரவேற்க வேண்டிய விஷயம், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அதில் ஒரே ஒரு சிக்கல் இந்தியாவில் என்னென்னு சொன்னால், செக்யூரிட்டி ரொம்ப வீக்காக இருக்குது. நீங்கள் டிஜிட்டல் பேமெண்ட் மோடுக்கு போகும்பொழுது உங்களுடைய ஏராளமான விவரங்கள் அதில் இருக்குது. உங்கள் ஆதார் கார்டுன்னு எடுத்திங்கன்னா ஏராளமான விவரங்கள் அதில் இருக்குது. அப்போ இந்த விவரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்படுமா என்பது ஒரு அம்சம். வர்த்தக நிறுவனங்களுக்கு, விளம்பர நிறுவனங்களுக்கு அது போகுது, பொது இடங்களுக்கு போகுது என்ற டேஞ்சர் ஒரு பக்கம் இருக்குது. கிரைம்ஸும் நிறைய வருது, இந்த மாதிரி ஃபினான்ஷியல் கிரைம்ஸும் வருது ஒரு பக்கம். இருந்தாலும் அதை நோக்கி போகணும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் வளர்ந்த நாடுகளில் கூட இன்னும் அன்றாட நடவடிக்கைகளுக்கு, சிறு சிறு அளவிலான நடவடிக்கைகளுக்கு பண பயன்பாடு தொடர்கிறது. ஆகவே இது ரெண்டையும் ஒன்றுக்குண்டு எதிராக பார்க்க வேண்டாம். ஒரு புறம் சாத்தியமான அளவிற்கு உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் ஆகும் பொழுது, குறிப்பாக இன்டர்நெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கணையதள கட்டமைப்பு வலுப்படணும். இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் சாத்தியமாக இருக்கணும். இப்போ நீங்கள் புயல் வந்துச்சு, கம்ப்ளீட்டாக உடஞ்சி போச்சு எல்லாமே. அப்போ அதெல்லாம் ஒரு வலுவான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்க வேண்டியிருக்கு. அந்த பயன் நடக்கணும். இந்த எண்ணிக்கை சொன்னீங்க பாருங்கள், எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு. ஒருத்தருக்கே மோர் தென் 1 கார்டு இருக்கலாம். அதனால் அந்த எண்ணிக்கை நபர்கள் என்று கருதிடாதீங்க. 130 கோடி மக்களில் இப்போ 20 கோடி மக்கள் யூஸ் பண்ணுறாங்களா, 5 கோடினா அப்படின்னு கணக்கு போட்டுறாதீங்க. அதேமாதிரி சராசரி பயன்பாடுன்னு சொன்னால் பாருங்கள், ஒட்டுமொத்த மக்கள் தொகை அளவு தான் 800 ரூபா தான் வரும். பயன்படுத்துகிறவங்க கூட தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த நீங்கள் சொன்னீங்க சினிமா போகிறதுக்கு, அதுக்கெல்லாம் ஓகே, நல்ல விஷயந்தான். ஆனால் இதனுடைய பொருள் கேஷ் தேவைப்படாமல் போய்விடும் என்பது அல்ல. அந்த தவறான முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஆக இதை வரவேற்கலாம். இதுக்கான டேட்டா சீக்ரெசி, டேட்டா செக்யூரிட்டி, தரவுகள் ரகசியம் பாதுகாக்கப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும். மறுபுறம் இதற்கான வாய்ப்புகளை விரிவுபடுத்த வேண்டும். இன்டர்நெட் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும். அனைத்து மக்களுக்கும் இன்டர்நெட் பெறக்கூடிய பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும். மறுபக்கம் பண பயன்பாடும் தொடரும், ரொக்க பண பயன்பாடும் தொடரும். இதுதான் ஜப்பானின் அனுபவம். இந்தியா மட்டும் இல்லை, ஜப்பான் போன்ற நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் பண பயன்பாடு இருக்கிறது. ஒரு சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, அதற்கான நேரம் வந்துருச்சு, நம்ம டிஜிட்டல் எக்கனாமிக்கு செல்லக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்களே. இவங்க அறிவிக்காமலே தான் வந்துட்டு இருக்குதே. நீங்கள் இந்த செல்லா காசு அறிவிப்பு 200 பேர் சாவறதுக்கு முன்னாடி அது நடந்துட்டு இருக்கா இல்லையா? அப்போ புதுசாக இதனால நடக்கல. அது என்ன அவங்க ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் நடக்காமல் இருந்துச்சு, இப்போ நாங்கள் டிமானிட்டைசேஷன் சொன்னதுனால எல்லா மக்களும் உடனே ஆர்வத்தோடு டிஜிட்டலுக்கு போகிறாங்க. இதெல்லாம் கதை. நீங்கள் ஏற்கனவே டிஜிட்டல் நோக்கி போகக்கூடிய பயணம் நடந்துகிட்டு இருக்குதுங்க. ஒரு நாட்டில் அது நடக்கும். எலக்ட்ரானிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் ஆகும்பொழுது, இன்டர்நெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் ஆகும்பொழுது, முன்னேறும் பொழுது, மேம்படும் பொழுது இயல்பாக மக்கள் சௌரியமான ஏற்பாடுன்னு அதுக்கு போவாங்க. யார் போவாங்க? இந்த மாதிரி கார்டுகள் வைத்திருக்கின்ற ஆட்கள் போவாங்க. குப்பனுக்கு கார்டு கொடுத்துருவாங்களா? வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. அப்போது எல்லாருக்கும் கார்டு கிடைக்காது. ஒரு பகுதி மக்களுக்கு இது பயன்படும், தவறில்லை, பயன்படுத்த வேண்டும். இதை நான் இதை எதிர்க்கலை. ஒரு நவீன முறையில் பண பரிமாற்றம் என்ற முறையில் எதிர்க்கலை. ஆனால் இது மாற்றாக அமைந்து விடாது. இது ஒரு வடிவம். அன்றாட தேவைகளுக்கு பணப்புழக்கம் அவசியம், சாதாரண மக்களுக்கு பணப்புழக்கம் தொடர்ந்து அவசியம். ஒரு பொருளாதார அறிஞராக
இன்றைய காலகட்டத்தில் தேவையுள்ள இன்றைய கால சூழலில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பொருளாதார நிகழ்வுகள் குறித்து, அரசியல் சூழல்கள் குறித்து, அதை பொருளாதார ரீதியில் அணுகியது குறித்தும் மிக்க நன்றி உணர்வோடு உங்களுடைய வருகைக்கும் நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.